Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. வடபழனி முருகன் கோவிலில் வைகாசி விசாக பிரம்மோற்சவத்தை ஒட்டி கொடியேற்றப்பட்டது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் காயத்ரி வழங்க கேட்கலாம். வணக்கம் காயத்ரி, இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் சித்ரா. இன்றைய தினம் வடபழனியில் உள்ள பழனி ஆண்டவன் முருகர் கோவிலில் வைகாசி விசாக பெருவிழாவையொட்டி கொடியேற்றமானது தற்பொழுது வெகு விமர்சையாக நடைபெற்றிருக்கிறது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வரும் காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்து வருகிறோம். இந்த நிலையில் இன்று முதல் வரும் 31ஆம் தேதி வரை நடக்கும் வைகாசி விசாக பெருவிழாவில் மங்களகிரி விமானம், சூரிய பிரபை, சந்திர பிரபை, ஆட்டுக்கிடா, நாகம், யானை உள்ளிட்ட வாகனங்களில் வள்ளி தேவசேனா சமேத சண்முகர் வீதி உலா வர இருக்கிறார். காலை மாலை என இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. முக்கிய திருவிழாவான தேர் திருவிழா வரும் 27ஆம் தேதி நடைபெற உள்ளது. அன்று காலை 7:05 மணிக்கு திருத்தேரானது வடம் பிடித்து இழுக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இரவு 7 மணிக்கு வடபழனி ஆண்டவர் திருவீதி விழா நிகழ்ச்சிகளும் நடைபெற இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. அதன் பின்னர் 30ஆம் தேதி வைகாசி விசாக திருவிழாவானது வெகு விமர்சையாக நடைபெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அன்று காலை 9 மணிக்கு வள்ளி தேவசேனா சமேத சண்முகர் வீதி உலாவும், தீர்த்தவாரி நிகழ்ச்சி, அதே போன்று கலாபிஷேக நிகழ்ச்சிகள் உள்ளிட்டவை நடைபெற இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. அன்று மாலை 7 மணிக்கு திருக்கல்யாண உற்சவமும், அதே போன்று 31ஆம் தேதி இரவு சிறப்பு புஷ்ப பல்லாக்கு நிகழ்ச்சி ஆகியவை நடைபெற இருக்கிறது. குறிப்பாக வைகாசி பெருவிழா என்பது ஒவ்வொரு ஆண்டும் வடபழனி முருகன் கோவிலில் 10 நாட்கள் தொடர்ந்து நடைபெறும். அந்த வகையில் இன்றைக்கு கொடியேற்றமானது நடைபெற்று இருக்கிறது. இந்த கொடியேற்ற விழாவில் ஏராளமான மிக பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்யப்படும் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களுக்கு நன்றி காயத்ரி.